நம்ம வீட்டில் பொருட்கள் கம்மியாகவும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் வீடு இருந்துச்சு அப்படின்னா கரப்பாம்பூச்சி கொசு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலில் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக அது உண்மை. அதற்கு நம்ம பண்ண வேண்டிய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் எந்தெந்த வழியெல்லாம் இந்த பூச்சிகள்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்து அதை முதல்ல நம்ம சீல் பண்ணணும். முக்கியமாக கொசு தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா முடிஞ்சால் கொசுவலை போடுறது, டோரை ப்ராப்பராக சாத்தி வைக்கிறது, அப்புறம் விண்டோஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா கொசுவலை போட்டு ப்ராப்பராக நம்ம சீல் பண்ணி வச்சோம் அப்படின்னா வெளியிலேருந்து தேவையில்லாத பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும். இது எங்கள் வீட்டில் உள்ள மெயின் டோரு. அதை நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் நிறைய இந்த மாதிரி சீல் பண்ணுறதுக்கு நிறைய காஸ்ட் எஃபெக்டிவாக நிறைய மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் நம்ம தைரியமாக வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இது போட்டதுக்கப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸு எந்த அளவுக்கு எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் அதுக்கப்புறம் சீலாக இருக்குது. நீங்களே பாருங்கள். எங்கெங்கே பொருட்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் தட்டி பார்த்திங்கன்னா தெரியும் பயங்கரமாக கொசு பூச்சிகள்லாம் அடைஞ்சிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டை சுத்தமாகவும் பொருட்களை கம்மியாக வச்சு வீட்டை சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னாலே நம்ம முக்கியமாக சில பூச்சிகள் கரப்பாம்பூச்சி கொசு பல்லி இவற்றெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கலாம். நான் இதை ரெகுலராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பொருட்களை சேர்க்காமல் மினிமைஸ்டாக நம்ம வீட்டை வச்சுருந்தோம்னாலும் இந்த மாதிரி பூச்சி தொல்லைகள்லேருந்து நம்ம தவிர்க்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் டஸ்ட்பின்ஸ் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ்டு டஸ்ட்பினாக யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா டஸ்ட்பின்லேருந்து நிறைய பூச்சி இதெல்லாம் சேரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே டஸ்ட்பின் வச்சுருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வைங்க. நமக்கு ஓப்பன் டஸ்ட்பின் இருந்துச்சுன்னா டெய்லி அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூச்சிகள் ரொம்ப சேராது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டஸ்ட்பினை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது என்றைக்குமே நல்லது. வீட்டில் பொருட்கள் ஃபுட் ஐட்டம்ஸு ஃப்ரூட்ஸு இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஓப்பனாக வச்சோம் அப்படின்னா அதில் நிறைய ஃப்ரூட் ஃப்ளைஸ் நிறைய அட்ராக்ட் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் கவர் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம பூச்சிகளை குறைக்கலாம். நம்ம வீட்டில் கிச்சனில் சமைக்கும்போது நம்ம கவுண்டர் டாப்பில் நிறைய பொருட்கள் சிந்தி கிடந்துச்சுன்னா அதுக்கும் நிறைய எறும்பு கரப்பாம்பூச்சி பல்லி இதெல்லாம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேலை முடிஞ்சோன்னா நல்லா கிளியர் பண்ணி கவுண்டர் டாப்பை சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னாலே இந்த மாதிரி பூச்சிகளை தவிர்க்கலாம். கிச்சனில் சரி நம்ம எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எந்த ஒரு சாப்பாட்டு மீதி ஒன்ன பொருளும் வைக்காமல் சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னாலே தவிர்க்கலாம். நீங்கள் வீட்டில் இன்டோர் பிளான்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்டோர் பிளான்ட்டு தண்ணி நிறைய ஊற்றும் போது அதில் இருக்க மண்ணில் இருக்க ஈரப்பதத்துக்கு நிறையா கொசு அடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிளவராக ஆர்டிஃபிஷியல் கிராஸ்லாம் போட்டு நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணலாம். அண்டு நீங்கள் பிளான்ஸ் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க ரொம்ப புஷ்ஷியாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளான எலிமெண்ட்டில் நீங்கள் பிளான்ஸ் வச்சாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் வீட்டில் அக்வாட்டிக் பிளான்ஸு தண்ணியில் பிளான்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை இல்லைனா முடிஞ்சால் 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த கொசுக்கள் தேவையில்லாத பூச்சிகள்லாம் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பெட்ஷீட்ஸு பெட்டு இது எல்லாமே வாரத்திற்கு ஒரு முறையாவது இல்லைன்னா யூசேஜுக்கு தகுந்த மாதிரி 3 days ஒன்ஸு நம்ம பெட்ஷீட்ஸ் எல்லாம் மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே அதில் தேவையில்லாத டெட் செல்ஸ்லாம் வரும். அதையே நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா நிறைய கொசு அந்த ஸ்மெல்லுக்காகவே வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெட்டை நல்லா கவர் பண்ணி வைங்க. அண்டு பீரியாடிக்கலாக நீங்கள் பெட் ஸ்ப்ரெட்டு பில்லோ கவர்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நிம்மதியான தூக்கத்தை உணர முடியும். அது மட்டும் இல்லை, நம்மளோட பெட்டில் படுக்கிற இடத்துல சாப்பிட்றத குறைச்சி சாப்பாடு ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம கொண்டு வராமல் இருந்தாலே எறும்பு கொசு கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வராமல் நம்மளால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனில் வந்து கண்டெய்னர்ஸ்லாம் வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. அதன் மூலமாக நம்ம பூச்சிகளை தவிர்க்கலாம். எப்பயுமே இந்த ஃபுட் கண்டெய்னர்ஸில் எல்லாமே வந்து இந்த பிரிஞ்சி லீவ்ஸ் வந்து எல்லாருமே நம்ம வைக்கிறது காமன். அதை சிரமம் பார்க்காம அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாத பூச்சி வண்டு இதெல்லாம் வந்து வர்றதை வந்து குறைக்கலாம். தேவைக்கு அதிகமாக பொருட்களை சேர்க்காம நமக்கு என்னென்ன தேவையோ அப்பப்போ பொருட்கள் வாங்கினாலும் நம்மளால் வந்து எந்த பூச்சி தொல்லைகளும் இல்லாமல் நம்மளோட கிச்சனில் இருக்கிற கண்டெய்னர்ஸாக இருக்கட்டும், பேண்ட்ரி, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பூச்சிகள் இல்லாமல் சுத்தமாக நான் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இதை பீரியாடிக்கலாக நம்ம ரீவிசிட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம், உட்காருவோம். நம்ம யூஸ் பண்ணுற இடத்துலலாம் ஏதாவது ஃபுட் ரெசிடைட்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கும். ஸோ அதை பீரியாடிக்கலாக இமீடியட்டாக நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்னா வீட்டில் எந்த பூச்சிகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ முடிந்த அளவுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் நம்ம சாப்பிட்டாலும் அந்த இடத்த உடனே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பூச்சிகளும் வராமல் நம்ம வீட்டை சுத்தமாக பராமரிக்கலாம். அடுத்து நம்ம எல்லா சவுத் இண்டியன் ஹவுசஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்டு க்ளோத்தை வந்து நம்ம இந்த மாதிரி தொங்க விடுறது வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம துணி காய போடுற இடத்துல காய போட்டுறணும். அதே மாதிரி துணிகளை வந்து நிறைய அழுக்கு துணிகளை சேர்க்காம இமீடியட்டாக நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லது. அதன் மூலமாக நம்ம பூச்சிகள், கொசு இதெல்லாம் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். உங்கள் வீட்டில் கபோர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாப்தலின் பால்ஸ் போட்டு கபோர்டை முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வைங்க. கபோர்டு திறந்துருந்தாலும் அதுலேயும் வந்து பூச்சி, ஓட்டடையெல்லாம் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்க கபோர்டை வந்து பீரியாடிக்கலாக க்ளீன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. ஸோ இப்போ பூச்சிகள்லாம் வருது, நேச்சுரலாக வந்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு இதில் வந்து கண்டெய்னரில் வாட்டரும் அதுக்கப்புறம் யூக்கலிப்டஸ் ஆயிலும் நான் எடுத்திருக்கேன். ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் யூக்கலிப்டஸ் ஆயில். அதை வந்து பீரியாடிக்கலாக வந்து அங்கங்கே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எறும்பு, இன்னொன்று வந்து நிறைய பூச்சிகள்லாம் வராமல் கிச்சனில் வந்து நம்ம பாதுகாக்கலாம். நிறைய வந்து கெமிக்கல் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. அது நம்ம கிச்சனில் உணவுப் பொருட்கள் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் யூஸ் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. ஸோ நல்லது கிடையாது. இந்த மாதிரி நேச்சுரலான பொருட்களை வந்து நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்ம வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு, நம்ம பயன்படுத்துகிற பாத்திரங்கள், பொருட்கள் எதுக்கும் ரொம்ப பாதிப்பு இல்லாமல் நம்ம ரொம்ப சேஃபாக பயன்படுத்தலாம். இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் விண்டோஸில், டோர்ஸில் எங்கெங்கே வந்து உங்களுக்கு ஓப்பன் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எறும்புகள், பூச்சிகள் வராமல் நம்ம தவிர்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கற்பூரம் வந்து இது ரொம்ப காமன். அதோட ஸ்மெல்லு வந்து கண்டிப்பாக வந்து கொசுக்கள் இதெல்லாம் வராமல் தடை பண்ணும். அதை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி அதை ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம படுக்கிற இடத்துல, நம்ம கால் பக்கத்தில், நம்ம தூங்கும்போது நம்ம கட்டில் பக்கத்தில் இதெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா கொசுக்களோ இல்லை வேறு எந்த பூச்சிகளும் வராமல் நம்ம தவிர்க்கலாம். நம்ம வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு வந்து கெமிக்கல் ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் வராமல் இருக்கும். முடிந்த அளவுக்கு அதற்கு மிக முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது டீக்ளட்டரிங். உங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருட்கள், எந்த ஒரு ஜாமானும் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம சேர்த்து வைக்கும்போது அதில் பூச்சிகள், கொசு எல்லா பூச்சிகளும் வந்து தங்கும். அதன் மூலமாக நமக்கும் வந்து நிறைய வந்து அலர்ஜிஸ் இதெல்லாமே வர ஏதுவாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை சுத்தமாகவும் க்ளீனாகவும் கிளட்டர் ஃப்ரீயாகவும் வச்சுருங்க. ஸோ தட் இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி தொல்லைகள்லேருந்து ஒரு சுத்தமான, ஒரு சுகாதாரமான வீட்டில் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, happy decluttering and happy cleaning from Decluttering Diva.